எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. 11/7/2025 வெள்ளிக்கிழமை கன்னி ராசி பலன்கள். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டகச்சனி, 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது, அதோட செவ்வாய் இருக்கார். சந்திரன் இருக்கிற நிலை, அதே சமயம் குரு, சூரியன் இருக்கிற நிலை, புதன் இருக்கிற நிலை, சுக்கிரன் இருக்கிற நிலைகளை எல்லாம் கணித்து பார்க்கும்போது எதிர்பாலினத்தினருடன் வாக்குவாதம் வரலாம். நண்பர்களாக இருக்கலாம், தொழில் பார்ட்னர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், யாருன்னே தெரியாமல் பொது இடமா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பரிகாச உறவு முறையில் இருக்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட முரண்பாடான கருத்துக்கள் வரும். அதாவது நல்லதும் கெடுதலும் அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல திறன் மேம்பாடு, அது ஒரு 30 வயசு 32 வயசெல்லாம் இருந்ததுன்னா திறன் மேம்பாடு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை சுயத்தொழிலோ ஒரு நல்ல விதத்தில் இருக்கும். அதில் மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு 35 வயசெல்லாம் கிராஸ் பண்ணி இருக்கீங்கன்னா, அந்த முதல் சுற்று 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருந்தது, தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா அது நல்ல விதமாக போகும். பெருசாக ராசி பலனை நம்ம பார்த்து இது பண்ணிக்க தேவையில்லை, மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அதுவே தசாபுத்தியும் சரியில்லை, இப்போ கோச்சாரத்தில் லக்ன கிரகங்களோட இந்த கோச்சார கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு யோசனை வரும். அதே மாதிரி வாகன பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாத்துமேலே எரிஞ்சு விடுகிறது. உங்களுக்கே பார்த்துட்டிங்கன்னா உடல்நல பிரச்சனை, சோம்பேறித்தனம், இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும். நல்ல தசாபுத்திகள் நடந்து கோச்சாரமும் கை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். நீங்கள் சொல்லப்போனால் இந்த ராசி பலன் கூட அதிகமாக கேட்க மாட்டீங்க நல்ல விதத்தில் இருக்கும்போது. சரியில்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீடிக்க தான் செய்யும். எதுவுமே உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கணித்து கரெக்டாக பார்த்து என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும்போது கோச்சாரமும் சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஃபீலிங் இருந்துகிட்ருக்கும். நம்ம சரியாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவோம். அந்த மாதிரி சூழல் தான் இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையும் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. நன்றி.